வாங்க வணக்கம். இன்றைக்கி காரப்போலி எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். சாதாரணமாக நம்ம தேங்காய் போலி, பருப்பு போலி, பால்கோவா போலி இதெல்லாம் பார்த்துருப்போம். இன்றைக்கி வித்தியாசமாக காரப்போலி எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். நான் பால்கோவா போலி என்னுடைய சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ காரப்போலிக்கு 2 அழாக்கு மைதா மாவை எடுத்து ஜலிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா பூரி மாவை விட லூஸாக பிசைஞ்சு ஒரு 4 மணி நேரத்துக்கு தட்டு போட்டு மூடி ஊற வச்சுடுங்க. இப்போ நான் மோமோஸுக்கு செய்த ஸ்டஃபிங் இருந்ததுனால அதில் ஒரு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு மசித்து கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போ மோமோஸும் என்னுடைய சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது 4 மணி நேரம் ஊற வச்ச மாவை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு நல்லா மெலிசாக தட்டிக்கங்க. இது கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால நம்ம பூரி கொழுவியால் இட முடியாது. அதனால் கையால் தட்டிட்டு இப்போ இந்த ஸ்டஃபிங்கை அதில் வச்சுட்டு எல்லா பக்கமும் மூடி உருண்டையாக உருட்டிட்டு நல்லா தட்டி எடுத்துடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற தோசை கல்லில் திருப்பி போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா திருப்பி போட்டு இந்த அளவுக்கு செவந்ததும் எடுத்துட்டிங்கன்னா காரப்போலி ரெடி. இப்போ இதை சப்பாத்தியில் ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்றவங்க செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் கோதுமை மாவு சப்பாத்தியை விட இதில் இந்த மாதிரி செய்யும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டஃபிங்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.